ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், நீங்கள் வந்து கூகுள் பே ஆப்பை உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகும்போது அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண முடியாமல் குட் நாட் ரெஜிஸ்டர் ப்ராப்ளம் இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், அந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். இதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணிக்கணும், உங்கள் மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டால் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிம் கார்டு மேனேஜர் ஷோ பண்ணுற பேஜுக்குள்ளே வருவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நெட்வொர்க் ஆப்ஷனுக்குள்ள சிம் கார்டு மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா டேட்டா இந்த மாதிரி போயிடும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து மெசேஜுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கூகுள் பே ஆப்பை சிம் 1ல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, கூகுள் பேயில் சிம் 1ஓட நம்பர் தான் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் மெசேஜை கிளிக் பண்ணி அதில் வந்து சிம் 1 தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுவே நீங்கள் கூகுள் பேயில் வந்து சிம் 2ஓட நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ அந்த மெசேஜை கிளிக் பண்ணி சிம் 2ஓட நம்பர் தான் சிம் 2 தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா நீங்கள் கூகுள் பே ஆப்பை யூஸ் பண்ணும்போது வெரிஃபை பண்ணுற போது அது 2 ரிக்வெஸ்ட் மெசேஜ் எக்கச்சக்கமானது பார்த்தீங்கன்னா கூகுள் பே சைடுக்கு போகும். பட் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் மெசேஜ் செக்ஷனை சிம் 1க்கோ இல்லைன்னா சிம் 2க்கோ தவறுதலாக மாற்றி வச்சுருந்தீங்கன்னா, அதனால் வந்து எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுறதுல டிலே ஆயிரும். அது மட்டும் இல்லை, அது வெரிஃபை ஆகாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எரர் காமிக்கும். இது ஒரு மேட்டர். 2வது பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோனில் ஆப் செக்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஆப் செக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட கூகுள் பே ஆப்பை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கூகுள் பே ஆப்பை இதில் நீங்கள் வந்து ஜிபே அதை ஒன்று கண்டுபிடிச்சி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, பெர்மிஷன் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செக் பண்ண வேண்டியது பர்மிஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா, கான்டாக்ட், லொக்கேஷன், ஃபோன், எஸ்எம்எஸ் இந்த இவ்வளோ விஷயங்களுக்கும் பர்மிஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக வந்து அலோவ் பண்ணி வச்சுருக்கணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லொக்கேஷனுக்கெல்லாம் லொக்கேஷன், எஸ்எம்எஸ் இதெல்லாமே அலோவ் பண்ணாமல் டிலே பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரும். 3வது நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஸோ இந்த மாதிரி எரர் காமிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபோர்ஸ் ஸ்டாப்னு இங்கே இருக்குல்ல, ஸோ அந்த ஃபோர்ஸ் ஸ்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கிளியர் டேட்டாவை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குட் நாட் ரெஜிஸ்டர் ப்ராப்ளம் மேக்ஸிமம் ஒரு 95% வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடும். ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ண வேண்டியது இருக்கும். ப்ராப்பராக பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஜிபே ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி ஓப்பன் ஆகணும்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட அட்டாச் ஆகிருக்கான்னு மஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அது ப்ராப்பராக ஆக்டிவேட்டில் இருக்கான்னு பண்ணிக்கணும். 2வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் ஃபோனு ப்ராப்பரான ரீசார்ஜில் இருக்கணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீசார்ஜ் பண்ணாமலே இதை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதனால் எஸ்எம்எஸும் போகாது, ஆக்டிவேஷனும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ப்ராப்பராக ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ மெத்தட் இருந்தாலே உங்களோட கூகுள் பே ஆப் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஓப்பன் சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கண்டிப்பாக பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.